ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் அ மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஆக்சுவலி என்னோட குட் அனிமே லிஸ்ட்டில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே கூட கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். எதனால் இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக எதையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ சூப்பர் பவர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் நார்மலாக இருக்கும். பட் இருந்தாலுமே கூட ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் போகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக கதை வேற லெவலில் இருக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஆன் எ மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சில காப்ளின்ஸ் கூட சண்டை போடுறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சாதாரண மரக்கட்டையை வச்சு அதுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த காப்ளின்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அதுங்களை கொண்டுகிட்டு இருக்கான். அதுங்க கூட சண்டை போட்டு கடைசியில் நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். என் லைஃப் இந்த இடத்துல ரிஸ்க்ல இருந்தாலும் போர் அடிக்கிற டோக்கியோவை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இப்போ டோக்கியோவை காமிக்கிறாங்க. எல்லாருமே காலம்பரை இருந்துச்சு உடனே வேலைக்கு போறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்கள்லாம் ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தனியா தான் ஸ்கூலுக்கு போறான். கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு வாரத்திலேயே ஒரு பொண்ணு 3 நாள் லீவ் போட்டுட்டா. அதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எதை பத்தியுமே கண்டுக்கிடல. ஸ்கூல் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தனியா போறான். அந்த பொண்ணு பார்க்க செமையா இருக்கால, இவ ஆக்சுவலி ஒரு மாடலிங்கும் பண்றான்ல, எல்லாத்துலயும் திறமையா இருக்கால அப்படின்னு சொல்லி சில பசங்க பேசிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ அப்படியே போரிங்கா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் தட்டி விட்டுதான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டேபிள தட்டி விடவோ அதுல ஒரு பொண்ணு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. அவ வச்சிருந்த கேமரா லைட்டா ஷேக் ஆகுது. இப்ப திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. போரிங்கான லைஃப்ல இருக்கிற நம்ம ஹீரோக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடும்போது மட்டும்தான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நம்ம ஹீரோக்கு அவன் லைஃப் ரொம்பவே போர் அடிக்குது. இந்த இடத்துல வாழ்றதுக்கே நம்ம ஹீரோக்கு விருப்பம் இல்ல. கிளாஸை கிளீன் பண்ற டியூட்டி நம்ம ஹீரோக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி முந்தின நாள் நைட் வந்து நம்ம ஹீரோ போன் நோண்டிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூல்ல மாடலிங் பண்ற அந்த பொண்ணை பாக்குறான். இவ உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா தான் இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோ போர்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கியூட்டான பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்ன? இதுக்கு முன்னாடி இவங்களை அப்படி பார்த்தது இல்லையே. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா டக்குனு அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. எல்லா பசங்களும் வீட்டுக்கு போறாங்க. யோஸ்கே நீ ஒருத்த மட்டும் தான் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன்னு சொல்லல. நீ சூப்பரா ஓடுவ, அத்லெட்டிக்ஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு டீச்சர் கேட்கறாங்க. ஆமா இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வீட்டுக்கு போகாம இன்னும் இருக்கிறாங்க, அதுவோ என்னையவே பார்த்துக்கிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டீச்சர் விடமாட்டார் போலயே. நான் யோசிச்சு சொல்றேன் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யோஸ்கே உன் ஹை ஸ்கூல் லைஃபை சீரியஸா எடுத்துக்கோ. எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம இருக்கிறது உனக்கு கண்டிப்பா கரெக்டா இருக்காது அப்படின்னு டீச்சர் சொல்லவோ, நான் போய் சொன்னது இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ரெண்டு பேரும் எதுக்காக இருக்கிறாங்க, நீங்க வேணா கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் காணும். போர்ட்ல சாப்பீஸ் எல்லாம் தானாவே கிறுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. பார்த்தா நம்ம ஹீரோ வேற வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகிறான். இப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா வானத்துல இருந்து கீழே விழறான். நல்ல வேலை தப்பிச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்க இருக்குது. அச்சச்சோ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். ஹே யோஸ்கே இங்க தான் இருக்கியா? கடைசியில் ஒரு வழியா நம்ம டீம்ல ஒரு பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கியூட்டான பொண்ணு சொல்றா. நீங்க ரெண்டு பேருமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இங்க என்னதான் நடக்குது, இது என்ன கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாதி மண்டையோட இப்ப ஒருத்தன் வருவான். அவனை பார்த்து நீ பயப்படாத, அவன் என்ன சொன்னாலும் சரின்னு மட்டும் கேளு சரியா அப்படின்னு சொல்லி அந்த கியூட்டான பொண்ணு சொல்றா. அதே மாதிரி பாதி மண்டையோட ஒருத்தன் வரவும் நம்ம ஹீரோ அவனை பார்த்து பயப்படுறான். நான் தான் கேம் மாஸ்டர், உங்களோட கொஸ்டின் நீங்க கேர்ஃபுல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேம் மாஸ்டர் சொல்றான். நாங்க ஏன் கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவன் சொல்றது மட்டும் அமைதியா கேளு அப்படின்னு அந்த கியூட்டான பொண்ணு சொல்றா. வில்லேஜ் சீஃபோட ரெக்வஸ்ட்டை நீங்க நிறைவேற்றணும். அதுக்கு உங்களுக்கு 14 நாள் டைம் இருக்கு அப்படின்னு கேம் மாஸ்டர் சொல்லவும், நாங்க ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மோடிக்கிட்ட அமைதியாடுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கிக் பண்றா. ஆனா நம்ம ஹீரோக்கு வலிக்கவே இல்ல. ஆல்ரெடி 2 குவெஸ்ட் முடிஞ்சது. இப்ப 3வது குவெஸ்ட்ல இருக்கீங்க. இதே மாதிரி 10 குவெஸ்ட் இன்னும் இருக்கு. உங்க கூட இன்னும் 7 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. லோஷிண்டோ ஆக்குபேஷன் ஒரு மந்திரவாதி, குசுவே காகசோகி ஒரு வாரியர். உன்னோட ஆக்குபேஷன் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உன்னை சுத்தி விடவும், ஒரு வாரியர் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இது அவ்வளோ இம்பார்ட்டன்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க நினைக்கிறாங்க. கேம் மாஸ்டரும் போயிரு தான், இதுக்கு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நீங்க ரெண்டு பேருக்குமே இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கப்போ, ஃபர்ஸ்ட் நான் மட்டும் தான் வந்தேன். என்னோட குவெஸ்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேர்ல்டுக்கு திரும்ப போயிட்டேன். அந்த கேம் மாஸ்டர் கோஸ்வே கூட ஃப்ரெண்டாக சொன்னாரு. நானும் அவகிட்ட போயிட்டு உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆனா நான் நினைச்ச மாதிரியே நெக்ஸ்ட் டைம் நான் அந்த வேர்ல்டுக்கு வரும்போது கோசோவையும் என் கூட சேர்த்து வந்திருந்தா. நாங்க ரெண்டு பேரும் சேர்த்து எங்களோட குவெஸ்ட்டை முடிச்சிட்டோம். நாங்க 2வது குவெஸ்ட்டை முடிக்கும் போது கேம் மாஸ்டர் எங்க ரெண்டு பேர்கிட்டயும் உன் கூட தனியா உட்காந்துருக்கணும்னு சொன்னாரு. சோ நீ தான் நெக்ஸ்ட் ஆளுங்கிறதையும் நாங்க கேஸ் பண்ணா அதே மாதிரி வந்துட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே பாக்குறதுக்கு ரியலா இருக்கு. ஒருவேளை இது ஃபுல் டைவ் கேமா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். உன்னோட கண்ணை நீ ஸ்கோயிஸ் பண்ண அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்படி பண்ணும்போது ஒரு ஹாலோகிராம்ல வெப்பன்ஸ் ஐட்டம் தெரியுது. அதை டச் பண்ண அவங்க சொல்லுவோம். நம்ம ஹீரோவை டச் பண்ணுவோம். நம்ம ஹீரோ கைக்கு அந்த வெப்பன் வருது. இது என்ன இவ்வளவு குட்டியா இருக்கு? ஓ ஆமா நான் ஒரு ஃபார்மர்ல என்கிட்ட இது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிரீன் கலர்ல ஒரு லைட் இருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்கவும், இது ஒரு சேவ் பாயிண்ட், இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்ததை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி லோ எக்ஸ்பிளைன் பண்றா. நம்ம ஹீரோ அதை டச் பண்ணி பார்க்கறான். செகண்ட் குவெஸ்ட்ல நான் ரொம்பவே பயந்து போய் பேசினது இது அப்படின்னு சொல்லி, இதை பார்க்காதீங்க அப்படின்னு கோஸ்வே சொல்றா. நானும்
நானும் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தப்போ ரொம்பவே பயந்தேன் அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. கொஸ்ட முடிச்சிட்டா நம்ம வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ஆனா நம்ம வேர்ல்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் ஜப்பான் ரொம்பவே போரிங்கான ஒரு இடம், இந்த இடம் கூட சூப்பரா இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ காப்ளின்ஸ் வரப்ப நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோவோட அந்த வெப்பனை அந்த காப்ளின் அசால்ட்டா உடைச்சிடுது. ஹே गाइस வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், லோ அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி விண்ட வர வைக்கிறா. பார்த்தா ஏர் ட்ரையர்ல வர்றதை விட கம்மியான காத்து தான் வருது. ஹே கோசுவே நீ தான வாரியர், நீ வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும், எனக்கு அதுங்களை பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்லி ஸ்வாட தூக்கி எறிதா. ஸ்வாட வச்சு வெட்டணும், தூக்கில எறியக்கூடாது. சரி நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுக்க ட்ரை பண்ணா. உன்னோட வெப்பனை தவிர்த்து உன்னால வேற எந்த வெப்பனையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. இது வரையா சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னொரு வெப்பனை எடுத்து அடிச்சா. அதையும் உடச்சிட்டு நம்ம ஹீரோவை மண்டையிலே அடிச்சிருது. அண்ட் நம்ம ஹீரோ இறந்து போயிருதான். நம்ம ஹீரோட பாடி மட்டும் தனியா கீழே கிடக்குது, சோல் வெளியே இருக்குது. இப்போ கோசுவேவோ இறந்து போயிருதா. நம்ம ஹீரோ திரும்பவும் அவனோட உடம்புக்குள்ளேயே போயிருதான். நீ இறந்து போயிட்டேன்னா 30 செகண்ட் கழிச்சு ரிவைவ் ஆயிருவா அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. இது நீ ஃபர்ஸ்ட் இல்ல சொல்லிருக்கணும். சரி இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி லோ கீழே பார்க்க காத்த ஊதுன்னு சொல்லவோ, இப்போ அவ்வளோ அதை பண்றா. காப்ளின் கண்ணில் மண்ணை தவி நம்ம ஹீரோ போய் அதை குத்திடுறான். அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோ இறந்துருதான். 30 செகண்ட் கழிச்சு நம்ம ஹீரோ திரும்பவும் உயிரோட வந்துருதான். பரவாயில்ல நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. காப்ளின்ஸ் இதுக்கு முன்னாடி கொண்டிருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், நம்மளோட ஃபர்ஸ்ட் குவஸ்டே அதுதான். ரெண்டாவது புது இடங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவ சொல்றா. சரி நம்ம 3 பேரும் ஒன்னா செத்து போயிட்டோம்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 3 பேரும் ஒரே நேரத்தில் இறந்து போயிட்டோம்னா ரியல் வேர்ல்ட்லயும் நம்ம இறந்து போயிருவோம் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ நைட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துக்குலாம் போயிருக்கோமோ அது மட்டும் தான் மேப்ல காட்டும் அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. நம்ம ஹீரோட வெப்பன்ஸ் திரும்ப வரதுக்கு நான் 5 நாள் ஆகும்னு போட்டிருக்கு. ஆமா கொஸ்ட கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கேம் மாஸ்டர் கிட்ட என்ன கேட்டீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் கொஸ்ட கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். உனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் உன்னை செலக்ட் பண்ண சொன்னாங்கன்னு கேம் மாஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு லோ சொல்றா. என்னோட கொஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் கேம் மாஸ்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கோசவி சொல்றா. சரி எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சில குட்டி குட்டி காப்ளின்ஸ் இப்ப நம்ம ஹீரோ கொள்ளுதான். திடீர்னு பார்த்தா கோசவி கத்துற சவுண்ட் கேட்க என்ன நம்ம ஹீரோ ஓடி போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா நெருப்பா இருக்கு. கோசவியோட பாதி உடம்ப காணும். பார்த்தா ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஜெயண்ட் மான்ஸ்டர் அங்க நிக்குது. யோஸ்கே நீ மட்டுமாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிரு அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. லோவா அந்த மான்ஸ்டர் துண்டா கடிச்சு சாப்பிடுது. நாங்க 3 பேருமே செத்துட்டா ரியலாவே செத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கோசவேவை தூக்கிட்டு லோ கண்டிப்பா நாங்க ஒன்னு வந்து காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடிடுதான். ஆமா உன்னோட கையை ரீஜெனரேட் ஆகலன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த ட்ரோல் அதை சாப்பிட்டுட்டு சோ என் கை அதோட வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா லோ அந்த ட்ரோல் சாப்பிட்டுச்சு அவளாலேயும் ரீஜெனரேட் ஆக முடியாது. நம்ம ஹீரோ ஃபார்மர்லயே இப்போ 4th ரேங்க்கு வந்துட்டான். கோசவே இன்னும் ஃபர்ஸ்ட் ரேங்க்லயே தான் இருக்கா. சரி அந்த வில்லேஜ் சீஃபை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த வில்லேஜுக்கு போனா ஹீரோஸ் வந்திருக்காங்கன்னு எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. எனக்கு தெரியல நான் எல்லாருக்குமே நம்ம ஹீரோஸ்ங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி கோசவே சொல்றா. நம்ம ஹீரோ வில்லேஜ் சீஃப் கிட்ட போயிட்டு நீங்க தான் வில்லேஜ் சீஃபா, அவங்களுக்கு ஏதோ ரெக்வஸ்ட் இருக்கான்னு கேட்கவும், ஆமா இருக்கு, இந்த ட்ரோல் மான்ஸ்டரை நீங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. போச்சு அவ்வளவு பெரிய மான்ஸ்டர் நேத்தா நம்மள அட்டாக் பண்ணிச்சு, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்னப்பா பண்றது, என்னோட வெட்டமெட்டிக்கின் கோசவே சொல்லுவோம். நீ அதை வச்சு வெட்டணும், தூக்கி எறியக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ என் கூட இருந்ததுக்கு அட்லீஸ்ட் லோ வாட்ச் இருந்திருக்கலாம். இவ ஒன்னுத்துக்குமே உதவாதவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் இதை தனியாவே பாத்துக்கிட்டேன், நீ இந்த இடத்துலயே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. நீ என் வழியில எனக்கு குறுக்க தான் நிப்ப, நான் போய் லோவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன், நீ இந்த இடத்துலயே சேஃபாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி வீடியோ கேம் நம்ம ஹீரோ விளையாடும் போது ஃப்ரெண்ட்ஸ் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹீரோ அவன் ஜெயிக்கிறதுலாம் இருப்பான் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. போரிங்கான அந்த டோக்கியோக்கு என் லைஃப் இங்க ரிஸ்க்ல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. வேற ஏதோ ஒரு வேர்ல்டுல நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். கேம் மாஸ்டர் கொடுக்குற அந்த குவெஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஹீரோ முடிக்கணும், இல்லைன்னா நம்ம ஹீரோ இறந்து போயிருவான். அங்க இருக்கிற அவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே ஒரே நேரத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலுமே ரியல் வேர்ல்டுலயும் அவங்க எல்லாரும் இறந்து போயிருவாங்க. யார் இந்த கேம் மாஸ்டர், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும், என்ன நடக்குதுங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கதை இப்போதைக்கு ஸ்லோவா போனாலுமே போக போக வேற லெவல்ல இருக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.